என்னம்மா சமைக்க போறீங்க? மோகி இது பார்த்தா தெரியல, இது கேழ்வரகு அடை, இது வேர்க்கடலை உடைச்ச கடலை அண்ட் எள்ளு வெல்லம் இதெல்லாம் வச்சு ஒரு உருண்டை பண்ண போறோம். அது பேர் சிமிலி உருண்டை. சிம்லி உருண்டையா? ஆமா மோகி, செம்ம சூப்பரா இருக்கும். ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் செய்யலாமா? வாங்க. இந்த சிமிலி உருண்டை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். 1.5 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். ஒரு 2 பிஞ்சு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தளர்வா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்ல வச்சு நல்லா சூடானதும் அதுல நேரடியா இந்த மாவை உருண்டை பண்ணி போட்டு அப்படியே மெதுவா தட்டிக்கலாம். அவ்வளவுதாங்க. நல்லா கொஞ்சம் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய்யை விட்டு திருப்பி திருப்பி இப்படி அப்படியும் சுட்டு வரிசையா எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். இப்ப கொஞ்சம் சூடா இருக்கும் போதே இதை அப்படியே பிச்சு போட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 3 ஏலக்காய் போட்டு முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதுல நம்ம பிச்சு வச்ச ராகி ரொட்டியை அப்படியே போட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப இதை ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாம். அடுத்தது இதே மாதிரி வேர்க்கடலை உடைச்ச கடலை எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு அதையும் போட்டுப்போம். கடைசியா ஒரு 3/4 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். அப்பதான் ஸ்வீட் கரெக்டா இருக்கும். இதையும் நல்லா கொஞ்சம் அரைச்சு இது கூடவே சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் கலக்காம அப்படியே நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஃபைனலா கொஞ்சம் அரைக்காத எள்ளையும் முழுசா போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படியே லட்டு லட்டா பிடிச்சு நடுவுல கொஞ்சம் மோகிக்கு ஒரு பஞ்ச் டைலாக். லட்டுல வச்ச நினைச்சியாதா தட்டுல வச்ச. அப்படியே இதை சர்வ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஆர்வம் தாங்க, நான் குடியிருந்த கோயிலுக்கும் அந்த கோயிலோட அர்ச்சகருக்கும் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். எங்க அப்பாவும் அம்மாவும் சூப்பரா இருக்குன்னு பாராட்டிட்டாங்க. அப்புறம் என்ன, தட்டு நிறைய லட்டு புடிச்சு வச்சுட்டு அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேற லெவல்ல இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. நிஜமாவே செம்ம டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.